வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அடுத்தடுத்து ஒரே குடும்பத்தில் மரணங்கள், பரபரக்கும் தமிழக அரசியல், பத்திரிகையாளர் வீட்டில் தொடரும் மர்மமான மரணங்கள். வாங்க என்ன தகவல், யார் அந்த பத்திரிகையாளர், அவர் குடும்பத்தில் யார் இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சவுக்கு சங்கருடைய மகன் தவறான முடிவு, குடும்பத்தில் அரங்கேறிய சோகம், பரபரக்கும் தமிழக அரசியல். பிரபல யூடியூபர் சமூக வலைதள விமர்சனம் சவுக்கு சங்கருடைய குடும்பத்தில் நிகழ்ந்த எதிர்பாரா அதிர்ச்சி சம்பவம் மற்றும் அதைத் தொடர்ந்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள உருக்கமான இணையதளத்தில் வெறும் சோகத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரபல யூடியூபர் சமூக வலைதள விமர்சகர் சவுக்கு சங்கருடைய குடும்பத்தில் நிகழ்ந்த எதிர்பாராத அதிர்ச்சி சம்பவம் மற்றும் அதை தொடர்ந்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள உருக்கமான பதிவு இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தனது மகனினுடைய இழப்பு குறித்து மிகவும் மனவேதனையுடன் பதிவிட்டுள்ள அவர், அம்மா பார்த்துப்பாங்க என்ற வார்த்தைகளுடன் குடும்பத்தின் தற்போதைய நிலையை விவரித்துள்ளார். நீண்ட காலமாக பல்வேறு அரசியல் மற்றும் அதிகார வர்க்க குற்றச்சாட்டுகளை துணிச்சலாக பேசி சர்ச்சைகளில் சிக்கி வந்தவர்தான் சவுக்கு சங்கர். தனிப்பட்ட வாழ்வில் தனது குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட இந்த திடீர் இழப்பால் நிலைகுலைந்து போயுள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஏற்பட்ட தீவிர மன அழுத்தம் மற்றும் குடும்ப சூழல் காரணமாக இருந்திருக்கலாம் என தகவல்கள் கசியும் நிலையில் காவல்துறை மற்றும் அதிகாரப்பூர்வ தரப்பிலிருந்து இதன் உண்மைத்தன்மை குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறாங்க. தனது தாயான் ஆதரவையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்த சவுக்கு சங்கர் பதிவிட்டுள்ள அந்த உருக்கமான பதிவு அவருடைய ஆதரவாளர் நெட்டிசன் மத்தியில் பெரும் அனுதாபாலையை உருவாக்கியுள்ளது. எத்தனையோ புயல்கள் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டாலும் குடும்பத்தினுடைய இழப்பு, தாயினுடைய ஆதரவே ஒரு மனிதனுடைய கடைசி புகலிடம் என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ள அந்த பதிவு சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. அரசியல் மற்றும் சமூக விமர்சனர்கள் களங்களில் தீவிரமாக இயங்கி வரும் சவுக்கு சங்கருக்கு நேர்ந்துள்ள இந்த துயரத்திற்கு பல்வேறு தரப்பினர், இணையவாசிகள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை ஆறுதல்களையும் தெரிவித்து வருகிறாங்க. இந்த சம்பவம் குறித்து மேலாதிக்க தகவல் மற்றும் அதிகாரப்பூர்வ விவரங்களை சேகரிக்கும் பணியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறாங்க. சவுக்கு சங்கருடைய மகனுடைய இழப்பு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் ஒழுக்கியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.